என்றாலே ஆயிரம் அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா? மொத்தமாக ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அக்கா தம்பி, இப்படி எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒருத்தரை புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா பல பிரச்சனைகள் வரும். இதே ஒருத்தரோட கேரக்டர் ஆகட்டும், இல்லை அவங்களோட ஆட்டிடியூட் ஆகட்டும், அவங்களோட எண்ணங்கள் ஆகட்டும், நீங்கள் அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பாதி பிரச்சனை தீந்துடும். இதுதான் இப்போ நிறையா ஃபார்வர்ட் மெசேஜஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் புரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அவங்கள நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடவே கூடாது. அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மறுபடியும் சொல்கிறேன், குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி. வணக்கம், இது பெண்ணோவியம். ஆரோக்கியம், பெண்களின் ஆரோக்கியம். குடும்பத்தில் பாரத்தை தாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். நான் ஏன் பாரத்தை தாங்கிறது பெண்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, கணவன்கள் சம்பாதிச்சு கொடுத்தாலும் அந்த குடும்பத்தை கரெக்டாக வழி நடத்துறதுக்கு, அந்த குடும்ப தேவைகளை அறியறதுக்கு, அதே மாதிரி சமைக்கிறதுலேருந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வீடை கோயிலாக மாற்றுறது பெண்கள் தான். இதை நம்ம பெருமையாக பேச முடியாது. ஏன் அப்படின்னா இது பெண்களோட வேலை, கடமை, அதெல்லாம் தாண்டி இது நம்ம கல்ச்சர். ஸோ அதை பெண்கள் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ வேலைகளை அவங்களுக்கு செய்யும்போது ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, புது புது பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில், அதுவும் இந்த மெக்கானிக்கல் லைஃப்பில் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கின்னு இல்லை, வாரம் இந்த பெண்களுக்கு ஏற்படுற இந்த ஹெல்த் பிரச்சனைகளை பற்றி நிறையா டிப்ஸ் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி என்ன பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம், அந்த பிரச்சனையை எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதுக்கு டிப்ஸை இன்றைக்கி நம்ம டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்கங்கிறத இப்போ கேட்கலாம். இன்றைக்கி முக்கியமாக நான் பேச போகிறது, பெண்களுக்கு அழகு முக்கியம், ஆனால் அதை விட ஆரோக்கியம் முக்கியம். ஸோ பல்லு அப்படிங்கிறத எடுத்துக்கும்போது டீனேஜர்ஸ்க்கு கண்டிப்பாக பல்லு க்ளீனிங் பண்ணிக்கணும், பல்லு நீட்டாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். அழகாக ஒரு சிரிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுனா அந்த க்ளீனிங்கோட நம்ம பல்லில் ஏதாவது சொத்தை இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக அடைச்சிக்கணும். இன்றைக்கி பல்லு கலர்லேயே இருக்கிற அழகான காம்போசிட் ரெஸ்டரேஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய வகையான ஃபில்லிங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கணும் பல்லை. அண்ட் சப்போஸ் பல்லில் நம்மளுக்கு தாறுமாறாக இருக்குது அப்படிங்கிறதுனா ப்ரொக்ளினேஷன் சொல்லுவோம், இல்லை எனி அதர் மேல் அலைன்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு பல் டாக்டர்கிட்ட போயிட்டு பல்லை வரிசை கிரமமாக நம்ம அழகுபடுத்திக்கணும். பட் இதுவே நம்ம சப்போஸ் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பெண்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கும்போது நம்ம முக்கியமாக வீல் டேக் கேர் ஆஃப் தேர் பேசிக் ஹெல்த். ஸோ இப்போது நம்ம லேடிஸ்க்கு க்ளீனிங் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிரைடல் ஸ்மைல் மேக் ஓவர், அதுக்கு நம்ம வி ஹெல்ப் பீப்புள். நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதுக்கு நிறைய பேருக்கு ஈறுகள் கருப்பாக இருக்குது, அதை அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொசீஜர், டீபிக்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோம். இன்றைக்கி நவீன சிகிச்சையில் லேசர்ஸ் அது மூலமாக நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஊசி கிடையாது, வலி இருக்காது, ரத்தம் இருக்காது, மாத்திரை கிடையாது. பட் வித்தின் ஃபியூ மினிட்ஸ், சில நேரத்துலேயே உங்களுக்கு அந்த அழகான சிரிப்பு வருது. இது டீபிக்மெண்டேஷனுங்கிறது நான் சொன்னது ஈறுகள் மட்டும். பட் இதுவே இப்போ லிப்ஸுக்கும் நாங்கள் செய்கிறோம். ஸோ டீபிக்மெண்டேஷன் ஆஃப் த லிப்ஸ் அதுவும் பண்ணுறோம். ஸோ நிறைய பேருக்கு லிப்ஸு கருப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை கூட அந்த நம்ம ரோஸ் கலரில், அதாவது நார்மல் கலர் லிப்ஸுக்கும் நம்ம கொண்டு வரோம். இது தவிர நம்ம ஸ்மைல் டிசைன் பண்ணுறோம். சில பேருக்கு சிரிக்கிறத ஒரு அழகு புன்னகையாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட ஸ்மைல் டிசைன் பண்ணுறோம். இது ஒரு பேஷண்ட்டுக்கு பொருத்தமானது. ஸோ அந்த பேஷண்ட்டை முதல்ல பார்த்துட்டு நிறைய காஸ்ட், ப்ரீ ட்ரீட்மெண்ட் காஸ்ட் மாடல்ஸ் எடுத்து, ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து, அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு மாடலில் காமிச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட சம்மதத்தோடு பண்ணுறோம். அண்ட் இது இப்போ நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பியூட்டி லைஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி பிஹோல்டர். பட் அதே நேரத்தில் நம்மளுக்கு சிரிக்கணும் அப்படிங்கிறதுனா ரொம்ப கான்ஷியஸாக இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறோம். ஸோ அதுக்காக பண்ணுறோம்.
இது வந்து நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா ப்ரெக்னென்சி அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து கம் டிசீஸ், ஈறுகளில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறதுனால நிறைய குழந்தைகள் வந்து அபார்ட் ஆகிடுறாங்க, இல்லைனா லோ பர்த் பேபிஸாக இருக்காங்க, இல்லை ஸ்டில் பார்ன் பேபிஸாக இருக்காங்க. ஸோ பெரிடான்டல் டிசீஸ் அப்படிங்கிறது ஈறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதுதான் பல்லு பிரச்சனைகளில் மெயின் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையை தவிர்க்க நம்ம வந்து பல் டாக்டர்கிட்ட போயிட்டு 6 மாதங்களுக்கு ஒரு வாட்டி பல்லை வந்து சுத்தம் செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த சுத்தம் செய்யறது அப்படிங்கிறது நம்ம பல் டாக்டர்கிட்ட போயிட்டு பண்ணும்போது கூட அவங்க அதுக்கப்புறம் சொல்லி கொடுப்பாங்க எப்படி பல்லை வந்து க்ளீன் பண்ணணும், ப்ரஷிங் டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க. ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் எப்படி பல்லில் வச்சு ஈரில் வச்சு எப்படி நம்ம க்ளீன் பண்ணணுங்கிறது. யூஸ்வலாக நம்ம சொல்கிறது வந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிள் ஈருக்கும் பல்லுக்கும் இருக்கிற அந்த நடுப்புற இருக்கிற அந்த இடத்த போயிட்டு க்ளீன் பண்ணி மேலேந்து கீழ், அதாவது மேல் பல்லுக்கு ஈரிலேந்து பல்லு வரைக்கும் க்ளீன் பண்ணுறது, கீழே பல்லுக்கு கீழேந்து மேலே, அந்த மாதிரி நம்ம 3 இடத்துல நம்ம க்ளீன் பண்ணலாம். அதாவது பற்கள் அந்த வரிசையில் வெளி தோற்றத்தில் இருக்கிற ஏரியா, அதுக்கப்புறம் உள் தோற்றத்தில் இருக்கிறது, அப்புறம் மேலில் இருக்கிறது. ஸோ இந்த 3 சர்ஃபேஸை நம்ம வந்து பல்லை க்ளீன் பண்ணிக்கலாம். பட் பல்லு அப்படிங்கிறது எடுக்கும்போது நம்மளுக்கு 5 சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ சைடில் இருக்கிற 2 சர்ஃபேஸை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுனா நம்ம வந்து ஃப்ளாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்டர்டென்டல் ஃப்ளாஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது. அதை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது நம்ம டாக்டர்ஸ்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பல்லு க்ளீன் பண்ணுறது டாக்டர் பண்ணினாலும் கூட 2 தடவை பல்லை தேய்ச்சி காலையிலையும் ராத்திரியும், காலையில் கண்டிப்பாக எழுந்ததுக்கப்புறம் நம்ம பல் தேய்க்கிறோம், ராத்திரி வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பல் தேய்ச்சிட்டு அப்புறம் படுத்துக்கணும். ஸோ 2 வாட்டி பல் தேய்க்கிறோம், அதே மாதிரி ஃப்ளாஸிங்கும் 2 வாட்டி செய்கிறோம். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு பல் வந்து சுத்தமாக இருக்கும். இது தவிர நம்ம வந்து ஹெல்த்தி ஹேபிட்ஸ் பல்லுக்காக அப்படிங்கிறது பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஸ்நாக் டைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்நாக் டைம்ஸ்லலாம் நம்ம வந்து ரொம்ப ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது வந்து இட்ஸ் நாட் குட். ஸோ இன்பிட்வீன் மீல்ஸ் வந்து சாப்பிட்றது நாட் குட். ஸோ அப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனா நிறைய தண்ணி குடிக்கணும். அட்லீஸ்ட் 3 to 4 liters ஆஃப் வாட்டர் குடிக்கணும். அப்போ தான் பல்லில் வந்து அந்த சாப்பாடு பொருட்கள் வந்து நிற்காமல் இருக்கும் அண்ட் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ஸோ இது மெயின். பட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இப்போது அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸில் ப்ளீச்சிங் எல்லாமும் இருக்குது. ஸோ பற்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க மஞ்சளாக இருக்குது, பார்க்குறத வந்து வேறு வேறு சாப்பாடு உணவுகள் உண்றதுனால நம்மளுக்கு வந்து கலர் வந்து மாறி போகிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால பல் வெள்ளையாக இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுனா டூத் ப்ளீச்சிங்னு இருக்குது. ஸோ ப்ளீச்சிங் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுவும் இப்போ லேசர்ஸ் மூலமாக, அதாவது நவீன சிகிச்சையில் நம்ம வந்து லேசர் மூலமாக நம்ம அந்த ப்ளீச்சிங் டெக்னிக்ஸையும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பல் வந்து பளிச்சுன்னு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் செய்கிறது. இதோட அடுத்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பல் இல்லாமை, அதாவது அந்த பல்லை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பல்லை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கேப் இருக்கும். அந்த கேப் வந்து நிறைய பேர் வந்து பின்னாடி இருக்கிற பற்கள் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனா அவங்க வந்து கேர் எடுத்துக்க மாட்டாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு பல் இழந்தால் கூட நம்ம பின்னாடி பல், மேல் பல் எல்லாமே அந்த இடம் மாறி அந்த இடத்துல வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், பல் இல்லாத இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு இன்றைக்கி வந்து 2-3 மெயின் பார்த்திங்கன்னா 2-3 ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது. பேசிக்காக சொன்னீங்கன்னா பிரிட்ஜ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஏன்னா எடுத்து மாட்டி போடுறது வந்து நிறைய பேர் விருப்பப்படுறது கிடையாது. ஸோ பிரிட்ஜுங்கிறது ஒரு ஃபிக்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் அதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற 2 பற்களை நம்ம வந்து நவீன சிகிச்சை வழியாக நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி செய்யறது. இல்லைனா இப்போ வந்து இம்ப்ளான்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இம்ப்ளான்டாலஜி வழியாக எந்த பற்கள் இல்லையோ, அது 1 பற்களாக இருக்கலாம், இல்லை 2-3 பற்களாக இருக்கலாம், இல்லை எல்லா பல்லுமே இல்லாத போது கூட நம்ம வந்து இம்ப்ளான்ட்ஸ் மூலமாக அந்த எலும்பில் ஒரு துளை பண்ணி அந்த துளையில் இந்த இம்ப்ளான்ட்டை நம்ம பதிச்சு அது 6 மாதம் இல்லது 3 மாதம், கீழ் தாடை அப்படிங்கிறதுனா 3 மாதத்துலேயே அது க்யூர் ஆகிடும். மேல் தாடை அப்படிங்கிறதுனா 6 மாதம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டைம்ங்கிறது நாங்கள் ஆஸ்டியோ இன்டெக்ரேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சுப்ரா ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். சில நேரத்தில் நம்ம வந்து இதே இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட்லேயே டூத் இன் அன் hour, ஒரே மணி நேரத்தில்
பல் இல்லாத இடத்துல அந்த இடத்துல நம்ம ஒரு இம்ப்ளான்ட் போட்டு ஒரு சூப்பரா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மேலே பார்க்குறதுக்கு நம்ம அதையும் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பல்லு வந்து கம்ப்ளீட்டாக அழகுபடுத்தி பல்லை வந்து நம்ம அழகாக பராமரிக்கிறதுக்கும் அதே நேரத்தில் அழகாக சிரிக்கிறதுக்கும் நம்மளுக்கு உதவும். இது பெண்களின் வழிகாட்டி, உங்களின் வழிகாட்டி பெண்ணோவியம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அழகு, பெண்களின் அழகு. பொதுவாக பெண்களோட அழகு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா பல விஷயங்கள் இருக்குங்க. அதுலேயும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெண்கள் தங்களை தாங்களே அழகுபடுத்திக்கிறதுக்கு இன்றைக்கி பல புதுமையான விஷயங்கள் வந்தாச்சு. அது வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கலாம், மேரேஜாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ முகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஃபேஷியல், அதுக்கப்புறம் வந்து கை கால்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மேனிக்யூர் பெட்டிக்யூர், அதுக்கப்புறம் தலை முடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ், அதுக்கு வேரியஸ் டைப் ஆஃப் கட்டிங்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து அழகுபடுத்துறதை தாண்டி டெக்கரேட்டிவான விஷயங்களும் நிறையா இருக்குது. அதில் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து மெஹந்தியை சொல்லலாம். அதுலேயும் இன்றைக்கி பிரைடல் மெஹந்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபெமிலியர், ரொம்பவே பாப்புலர். ஆனால் இன்றைக்கி சிம்பிளாக கையில் ஒரு பீகாக் டிசைனை எப்படி போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பியூட்டிஷியன் சொல்லித்தர போகிறாங்க. அதை இப்போ பார்க்கலாம். மெஹந்தி அப்படின்னோன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பீகாக் டிசைன் தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் என்ன அப்படின்னா வந்து மெஹந்தியை நம்ம வெளியில் போய் போட்டுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா வந்து மெஹந்தி ஈஸியாக கிடைச்சாலும் அந்த மெஹந்தி போடுறவங்களுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து அந்த மெஹந்தி போடுறதே ரொம்பவே அழகான ஒரு கலை. அதனால் எல்லா லேடிஸும் என்ன நினைப்பாங்கன்னா அதை நம்மளே கற்றுக்கலாமே, நம்மளே போட்டுக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு டிராயிங்கில் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும். அதுலேயும் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பீகாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பீகாக் வந்து எவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கோ, எவ்வளோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கோ, அதே அளவுக்கு வந்து உங்களுக்கு வரைய தெரிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப ஈஸியான விஷயம். உங்களுக்கு வரைய தெரியல அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா பீகாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்ட்ரோக்ஸை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் அது வேறு மாதிரி ஒரு ஷேப்பில் போயிடும். இன்றைக்கி நம்ம ஈஸியாக பீகாக்கை எப்படி வரையிறது, அதுவும் மெஹந்தியில் எப்படி நம்ம வரையிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் 2 விதமான ஈஸியாக பீகாக்கை வரைகிற டிசைன்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பீகாக்கை பொறுத்த வரைக்கும், மயிலில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரோக்ஸ் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லிட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிட்டத்தட்ட எஸ் மாதிரி முதல்ல ஒரு ஸ்ட்ரோக்கை வரைஞ்சிக்க போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அவுட்டரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இன்னரில் வளையிற மாதிரி நம்ம முடிக்கணும். அதே மாதிரி வந்து இன்னொரு அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கை வந்து அதே மாதிரி அவுட்டரில் ஆரம்பித்து கொஞ்சம் வைடாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு மேங்கோ ஷேப்பில் உங்களுக்கு ஒரு பாடி, அதாவது பீகாக்கோட பாடி நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது பீகாக்கோட அந்த ஃபேஸ். அது வந்து அழகாக வந்து ஒரு குறுகலாக ஒரு ஓவல் ஷேப்பில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பீகாக்கோட அந்த பீக், அந்த மூக்கு நம்ம வந்து வரைஞ்சிக்கிறோம். இது கிட்டத்தட்ட இதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து பீகாக்கில் பாதி விஷயங்கள் நமக்கு முடிச்சாச்சு. ஏன்னா அடுத்து இருக்கிறது நமக்கு ஃபெதர்ஸ் மட்டும்தான். அந்த ஃபெதர்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த மேங்கோ ஷேப்பில் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேர் எதிர்த்தாப்பில் ஒரு ஸ்ட்ரோக்கை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். இந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா வந்து அது வந்து அந்த ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி அகெயின் மேலேருந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் அதுக்கப்புறம் இன்னரில் முடிக்கிற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஃபெதர், அதாவது ஃபெதரோட ஸ்டெம் அது கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிடணும். அதை வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபெதர்ஸ் வரைய போகிறோம். ஃபெதர்ஸை வந்து நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். ஃபெதர்ஸை வந்து சில பேருக்கு வந்து அவங்க ஸ்ட்ரோக்ஸ் மாறும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு திலக்க டைப்பில் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் மேலே ஒரு பெரிய திலக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃபெதர்ஸை நாங்கள் மார்க் பண்ணுற மாதிரி வரைஞ்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து இது மாதிரி இல்லை, எனக்கு வேறு மாதிரி வேணும், இல்லை வந்து பீகாக் ஃபெதர்ஸே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாறும், அதை வந்து நீங்கள் நீட்டாக வந்து ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து கூட நீங்கள் ஃபெதர்ஸை வரைஞ்சிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். அதுக்கப்புறம் வந்து பீகாக்கு மேலே இருக்கிற அந்த கொண்டை, அது ரொம்ப முக்கியம், அதை நம்ம வரைகிறோம். அதுக்கப்புறம் இதில் அதாவது இன்சைட் ஃபில்லர்ஸ் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். பீகாக்கை பொறுத்த வரைக்கும் அந்த லேயராக நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ அந்த லேயராக நம்ம கொடுத்துட்டே வரணும் பீகாக்கில். இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்கள் இஷ்டம் தான். நாங்கள் என்னென்னா அது ஒரு சிம்பிளான பீகாக், அதாவது பீகாக்கோட அவுட்புட் மட்டும் எப்படி இருக்கும் அதை மட்டும் தான் நாங்கள் இன்றைக்கி காமிச்சிட்ருக்கோம். அப்படிங்கிறதுனால இதை மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கி போட்டிருக்கோம்.
அண்ட் அகெயின் வந்து கீழே வந்து ஒரு இன்னும் ஒரு எண்டு கொடுக்குறது, அந்த பீகாக்கோட அந்த டிராயிங்க்கு வந்து ஒரு எண்டு கொடுக்கறதுக்காக வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே வந்து அந்த ஃபெதர்ஸே வந்து கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நாங்கள் ஃபெதர்ஸை வரைஞ்சிருக்கோம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டெம் இல்லை ஒரு மரக்கிளை மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து இப்போ வரைஞ்ச அந்த பீகாக்கே வந்து இந்த சைடு அகெயின் இன்னொரு பீகாக் மாதிரி வரையலாம். இதெல்லாம் உங்களோட இஷ்டம் தான். ஸோ நாங்கள் கொடுத்துருக்கிறது ஒரு சிம்பிள் பீகாக் டிசைன். ஸோ எல்லாமே நம்ம பண்ணதுக்கப்புறம் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த பீகாக்கோட கண். ஸோ அந்த கண்ணை நீங்கள் வந்து எவ்வளோ அழகாக வரைகிறீங்களோ அப்போ தான் நமக்கு வந்து டோட்டலாக அந்த அவுட்புட் தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம மெஹந்தியில் வந்து அழகாக கரெக்டாக நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது. அண்டு இன்னொரு பீகாக் என்ன டைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த பீகாக் வந்து இந்த சைட் ஃபேஸிங்கில் இருக்குல்ல, ஸோ இந்த பீகாக் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைட் ஃபேஸிங்கில், அதாவது ஃபேஸ் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இதே கிட்டத்தட்ட மேங்கோ ஷேப் தான், ஆனால் வந்து ஒரு பல்பு ஷேப் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஏன்னா கொஞ்சம் வைடராக இருக்கும் இந்த பீகாக்கை பொறுத்த வரைக்கும், அதோட பாடியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி ஒயிட் ஷேப்பில் நீங்கள் வந்து ஒரு பல்ப் ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு அதை வந்து நேரோ ஆக்கிட்டு அந்த நேரோ ஆகிற இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதோட ஃபேஸை வந்து நீங்கள் கொஞ்சம் ஓவலாக வரைஞ்சிக்கணும். அகெயின் அந்த பீக் நான் சொன்ன மாதிரி கொண்ட பீக் அதெல்லாம் வேணும். அண்ட் இந்த பீக்காக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ரொம்ப நேரோவாக இருக்காது. ஸோ நம்ம பல்ப் ஷேப் அப்படிங்கிறதுனால பீக்காக்கோட இன்னர் சைடை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிறையா என்ன வேணால் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு மாதிரி லேயராக டிசைன் கொடுத்துக்கலாம். அதுவும் உங்கள் இஷ்டம் தான். அண்டு அதுவும் வந்து உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே சேம் லேயரை கொடுத்துட்டு வந்து பீக்காக்கோட மேலே அந்த பாடியோட மேலே பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்டாக இல்லை யூவாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா வந்து அதே லேயரில் முடிக்கலாம். இல்லை வந்து அகெயின் கொஞ்சம் ஒரு பெரிய ஃபெதர் கொடுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். அண்டு இதில் பார்க்க வேண்டியது அகெயின் கண் ரொம்ப முக்கியம். அண்டு இந்த பீக்காக்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சூப்பர்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்டீரியரில் வந்து நம்ம கொடுக்குற டிசைன் அந்த பீக்காக்கை வந்து இன்னும் ரொம்ப ரிச் ஆகும். ஸோ அது நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா வந்து அந்த பீகாக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபெதர் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபெதர் வந்து நம்ம எங்கேயா தப்பு பண்ண அப்புறம் அந்த ஃபெதர் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும். இந்த பீகாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபெதர் ரொம்ப பெருசாக கொடுக்கல அப்படிங்கிறதுனால நீங்கள் இதோட பாடி இன்சைடில் நீங்கள் அந்த ட்ராயிங்ஸில் கொடுக்குற அந்த எஃபெக்ட் வந்து இதை ரொம்பவே ரிச்சாக காட்டும். இது பெண்களின் வழிகாட்டி, உங்களின் வழிகாட்டி பெண்ணோவியம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு
வணக்கம் பெண் ஓவியம். இன்றைக்கி வர்ணஜாலமில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவுமே ஃபெஸ்டிவ் சீசனுங்க. ஃபெஸ்டிவ் சீசனாலே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் நம்ம போட்டுருக்கிற ஆடைகள் தான். இதுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சாரீஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சாரீஸ் பிடிச்சிருக்கும், இல்லைனா வந்து ஹெவி சாரீஸ் பிடிச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறது வந்து எக்ஸ்க்ளூசிவ் சாரீஸ். அதுவும் வந்து எப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி சாரீஸே வந்து நம்மளாவே கொஞ்சம் சிம்பிளாக டிசைன் ஒர்க் பண்ணிவிட்டு ஏற்கனவே அந்த சாரீ டிசைன்ஸ் இருக்கும், இல்லை ரெடிமேடாக கிடைக்கும். அதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி அதை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஆஃப் ஒயிட் சாரீ எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சாரீ வந்து இட்ஸ் நாட் அ பாட்டன் இஸ் அ சாரீ, ரோலில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பியோர் ஒயிட், ஒரு மாதிரி டல் ஒயிட்டில் வந்துட்டு கோல்டு அண்ட் ஆஃப் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்போஸ் டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். அது மேலே அந்த டிசைனை வந்து பேஸாக வச்சுட்டு 4 கார்னர்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கோல்ட் கலர் ப்ரொக்கேட் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி ப்ளவுசிங் ஷாப்ஸு இல்லைனா வந்து ஹோல்சேல் கிளாத் விற்கிற கடையிலலாம் உங்களுக்கு நிறைய வந்து 1 மீட்டர் 2 மீட்டர்ஸ்னு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி மீட்டர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சாரீக்கு என்னென்ன கலரான உங்களுக்கு வேரியேஷன்ஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி இல்லை லேசஸ் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆஃப் ஒயிட் சாரீக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு ப்ரொக்கேட் லேஸ் வந்து ஒரு 3-4 இன்ச்சஸ் லெங்க்த்துக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் பிரைட் கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு வந்து பிளாக் லேஸ், அப்புறம் வந்து ரெட், க்ரீன் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து 1 by 1 அதுக்கு மேலே சீக்வன்ஸை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பல்லு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி வெறும் அந்த பார்டர் டிசைன்ஸ் த்ரூ அவுட் த சாரீ பண்ணியிருக்கேன். இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா சாரீ ரோல் பண்ணி இல்லை ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து இந்த பைப்பிங் லேஸ்னே உங்களுக்கு வந்து ரெடிமேடாக வந்து எனி லேஸ் ஷாப்ஸில் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒகேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், அந்த பைப்பிங் லேஸ்ன்றதை வந்து நான் கோல்டில் வாங்கியிருக்கேன். கோல்டில் வாங்கி அதை வந்து கார்னர்ஸில் வந்து நீட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா வந்து இந்த சாரீ எல்லாமே வந்து நம்ம அசெம்பிள் பண்ணது. ஸோ சாரீ வாங்கி அந்த ஃபினிஷிங்கெல்லாம் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த பைப்பிங் வந்து நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோல்டு ப்ரொக்கேட் மெட்டீரியலை வந்து ப்ளவுஸ் பண்ணியிருக்கேன். சாரீ வந்து மோர் ஆஃப் ஒயிட்ன்றதுனால வந்து நான் ப்ளவுஸ் வந்து கோல்டு எடுத்துகிட்டு அதுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெட் கலரில் வந்து ஒயிட் கலர் ஒரு மாதிரி அப்ட்ராக்ட் மோட்டிவில் எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன் வந்து சும்மா மெகா ஸ்லீவ்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். அதை வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக காமிக்கிறது கோல்டு பீட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நெக் வந்து பேக் வந்து வீநெக் கொடுத்துட்டு அந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட், ஏன்னா அந்த ஹேண்டில் வந்து நம்ம அந்த ட்ரையாங்கிள் மோட்டிவ் அந்த மாதிரி ஒரு மோட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்துட்டு பேக்கில் வந்து ஒரு கிறிஸ்டல் டைமண்ட் மாதிரி ஒரு ட்ராப் அந்த டிசைனில் வந்து ஒரு இதை கொடுத்துட்டு டோரிக்கு வந்து ஒரு கோல்டன் ரோப் மாதிரியே கொடுத்துட்டு அது கீழே வந்து ரெட் கலர் ட்ராப்லெட்ஸ் மாதிரி அந்த டோரிக்கு ஹேங்கிங் மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து எதுக்குன்னா ஒயிட் சாரீக்கு வந்து மோர் ஆஃப் அந்த ரெட்டுன்னும் போது கொஞ்சம் பிரைட்டாக காமிக்கொன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கும் கொஞ்சம் எல்டர்லி பீப்புள் 2 பேருக்குமே வந்து இது ரொம்பவுமே நல்லா பிடிச்சிருக்கும். சின்ஸ் இட்ஸ் கிறிஸ்மஸ் அண்ட் பொங்கல்ன்றதுனால வந்து ஆஃப் ஒயிட் ஏதாவது ஒரு கெட் டுகெதர்ஸ் அந்த மாதிரி ஒரு டின்னர் போகிறீங்க இல்லை ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு டின்னர் போகிறீங்கன்னா இந்த சாரியை வந்து நீங்கள் அழகாக போட்டுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ப்ளீட் வைக்கலாம், இல்லை வந்து ப்ளீடட் கூட பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நீங்கள் லூஸ் ஹேர் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ளார்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த சாரியை வந்து அழகாக டான் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து செகண்டாக எடுத்துக்கிற சாரீ பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் காட்டன் பிரிண்டட் சாரீ. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு எனி ஸ்டோர்ஸ், எனி கைண்ட் ஆஃப் ஸ்டோர்ஸ், நார்மல் பேசிக்காக இருக்கிற ஒரு ரீட்டைல் டெக்ஸ்டைல் ஷாப்லேருந்து ஒரு ஹைஃபை ஷாப்பில் கூட கிடைக்கும். நான் ரொம்ப பார்த்தீங்கன்னா சிம்பிளான, ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட், ரொம்ப பிங்கிஷ் இல்லாமல் ஒரு ப்ளசண்ட்டான பிங்க், அது மேலே வந்து செல்ஃப் மோட்டிவ் பிளாக் பிரிண்ட் மாதிரி பண்ண டிசைன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஜரி வந்து ஒரு மேங்கோ மோட்டிவில் வந்து ஆஃப் ஜரியில் ரொம்ப டல் கலர் கோல்டில் வந்து ஒரு ஜரி மோட்டிவில் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இது எல்டர்லி பீப்புளுக்கு வந்து நல்லாயிருக்கும், யங்ஸ்டர்ஸ் எப்படி போடுறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து இதுக்கு பிளாக், கோல்ட் அண்ட் பிங்க் ஒரு மாதிரி டார்க்கர் பிங்க் ஷேடில் வந்து லேசஸ் இருக்குது. அதை வந்து நம்மளோட சாரீ பார்டர் வரும் இல்லையா, அந்த பார்டர்லேயும் அந்த பார்டர் ஸ்டார்ட் ஆகிற டிசைன்ஸ்லேயும் வந்து நான் வந்து 2 ரன்னிங் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் யங் ஃபீல் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ எல்டர்ஸ் இந்த சாரீ உடுக்குறாங்க அப்படின்னா அவங்க யூஸ்வலாக வந்து ப்ளீட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் கிளஸ்டர்டாக வச்சுப்பாங்க. பட் யங்ஸ்டர்ஸ் இந்த சாரீ யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கு, பட் ஆனால் இது வந்து கட்டினா கொஞ்சம் ஏஜாக தெரியுவாங்கன்றதுக்காக தான் இந்த லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ப்ளீட் லூஸாக வச்சுட்டிங்கனாலும் அந்த லேஸ் ஒர்க் வந்து பின்னாடி தெரியும். ரொம்ப சிம்பிளான லேஸ் ஒர்க். இது வந்து ஆஃபீஸ்க்கு போடுறதுனால ரொம்ப ஹெவியாக கிளிட்டரியாக கொடுக்கல.
இதே நீங்கள் ப்ளீட் பண்ணுறீங்கனாலும் இது வந்து ரொம்ப அழகாக தெரியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளூ ஷேட், சேம் இதே மாதிரி பிங்க் saree, ஆனால் அதே மெட்டீரியலில் வந்து இன்னொரு ப்ளூ எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளார் மோட்டிவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் போல்கா டாட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பார்டர் பார்த்தீங்கன்னா கோச்சம்பள்ளி டிசைன். ஸோ இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் பிரிண்டோட ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூ, பிளாக் அண்ட் கோல்டு இந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சேம் பார்டர் ஃபினிஷிங். நம்ம யூஸ்வலாக saree ஃபோல்ட் பண்ணி பீக்கோ இல்லை பைப்பிங் மாதிரி பண்ணிடுவோம். அதுக்கு பதிலாக இந்த லேஸ் அட்டாச் பண்ணுறோம். இதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்காக எடுத்துகிட்டு வரதுக்காக அதோட செல்ஃப் அட்டாச்மெண்ட் ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா, யூஸ்வலாக சாரின்னும் போது அதுக்கே ஒரு அட்டாச் ப்ளவுஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஷார்ட் ஹேண்ட் வச்சு தைச்சிருக்கேன். இதுக்கு வந்து அந்த சாரியோட ஜரி, அதுலேயே ஒரு ஜரி வரும் இல்லையா, அந்த ஜரியை கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் சாரிக்கு யூஸ் பண்ண லேஸ் அந்த ப்ளூ அண்ட் கோல்டு பிளாக் அந்த லேஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பின்னாடி நெக் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வி வந்து ரொம்ப கொஞ்சம் பிளண்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கு வந்து அதே ஜரி பேட்ச் ஒர்க் கொடுத்துட்டு அந்த லேஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஆஃபீஸ் கோர்ஸுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏஜ்ட் பீப்புள் போடுறீங்கன்னா நீங்கள் நார்மல் யூனெக் இல்லை பானெக் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏதாவது கேஷுவலாக லைக் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ஒகேஷன் போகிறதுக்கோ இல்லைனா வந்து ஆஃபீஸ்க்கு பேங்க் அந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் நீங்கள் இந்த saree வந்து டெஃபினெட்லி நீங்கள் வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டாக எடுத்துகிட்டு வந்துக்கிற saree பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மெஹந்தி மருதாணி கலர் இருக்கும் இல்லைங்களா, இது வந்து ரொம்ப பிரைட் எல்லோ க்ரீன் அந்த மாதிரி கிடையாது. பட் ஆனால் அதே மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டான அந்த மருதாணி ஒரு ஷேட் வரும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஜூட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. அது மேலே வந்து ஜூட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் எம்போஸ்ட் மாதிரி தெரியும். அதில் வந்து ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னில் செல்ஃப் அதே மெஹந்தி அந்த மருதாணி ஷேட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரிண்டட் டிசைனில் வந்து நிறைய மோட்டிவ்ஸ் யூஸ் பண்ண மாதிரி சர்க்கிள்ஸ், லைன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிப்பாக வேறு கலர்ஸில் பிரிண்டட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து செல்ஃபாகவே பார்த்தீங்கன்னா தட் இஸ் மேலே இந்த மேல் பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரன்னிங் பிளாக் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு மேங்கோ மோட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த saree வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் வந்து ரொம்பவே வந்து லைக் இப்போதைய ட்ரெண்டுக்கு இது உடுத்திட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை வந்து நான் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்வெட் இருக்கும் இல்லையா, ரெட் கலர் வெல்வெட். ஏன்னா இதில் பல்லுவில் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ரெட் அண்ட் பிளாக் இருக்கிறதுனால அதே வந்து ஒரு காமன் ஷேடாக எடுத்துகிட்டு வெல்வெட்டில் வந்து ஃபுல் சாரிக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்கேன். அதுக்கு செகண்ட் லேயர்னு பார்த்தீங்கன்னா லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மெட்டீரியலாக எடுக்காமல் லேஸை வந்து 3 லேஸாக அட்டாச் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த ரஸ்டட் கோல்டு ரொம்ப அந்த பிரைட் கோல்டு இல்லாமல் கொஞ்சம் ஆஃப் கோல்டில் வெல்வெட், அப்புறம் இதுக்கு மேலே 3 லேசஸ் கொடுத்துருக்கேன். இதை வந்து சாரியிலே இருக்கிற அந்த பார்டர் மேலே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ பல்லுவும் சாரியும் ஃபுல்லாக இந்த 4 கார்னர்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாதிரி கோல்டனிஷ் கிறிஸ்டல்ஸ், உங்களுக்கு வந்து இது வந்து எனி ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ் இல்லைனா வந்து த்ரெட் ஷாப்ஸில் கிடைக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது இல்லைங்களா, இது அயனிங் ஸ்டோன்ஸ் கிடையாது, ஃபேப்ரிக் க்ளூவில் வைக்க வேண்டியது. ஸோ இன்டர்வெல்ஸில் வந்துட்டு நான் அந்த ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அழகாக அதை வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த saree பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்டர்ஸி தட் இஸ் அந்த மோட்டிவ்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுனால வந்து எல்டர் பீப்புளும் போட்டுக்கலாம். சின்ஸ் இந்த ஒர்க் எல்லாம் ஹெவியாக நம்ம அதில் பண்ணியிருக்கிறதுனால வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இது வந்து ஏதோ ஒரு ரிசப்ஷன் இல்லை ஒரு கெட் டுகெதர், ஒரு கோயில் அந்த மாதிரி விசேஷங்களுக்கும் எனக்கு வந்து ரொம்ப இந்த பட்டு டைப்லலாம் பிடிக்கலன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சிந்தட்டிக் டைப்பில் வந்து இது மாதிரி நீங்கள் சாரீஸ் ஒன்று வாங்கி கூட அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு ப்ளவுசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் சேம் செல்ஃப் டிசைன் இல்லாமல் அந்த மஸ்டர்ட் அந்த மருதாணி கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷேட் மெட்டீரியலில் கூட நீங்கள் ப்ளவுஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து பிரிண்டட் டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிளெயின் மஸ்டர்டில் வந்து இதே வெல்வெட் அண்ட் கோல்ட் பார்டர் கொடுத்துட்டு ப்ளவுஸை வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த saree பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனி ஷேட்ஸ் லைக் பிகாஸ் உங்களுக்கு என்ன சாரீஸ் பிடிக்குதோ அந்த சாரீஸ்க்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி அழகாக ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையவே லேட்டஸ்ட்டாக சாரீஸ் வந்து இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சாரீஸை வந்து இன்னும் எவ்வளோ க்ரியேட்டிவாக இல்லை அழகாக பண்ணலான்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நியூ இயர்க்கும் பொங்கலுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல டைம் இருக்குது. அதனால உங்கள் என்னென்ன கலர்ஸ் பிடிச்சிருக்கு இல்லை என்ன மெட்டீரியல்ஸ் வாங்க போகிறீங்க அதெல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கிற ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் வச்சுட்டு உங்களோட ஓன் டிசைனர் சாரீஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஹாவ் அ ரியலி nice new year and a pongal. I'll see you in the next segment. Till then, this is Jaya signing off. Bye-bye. இது பெண்களின் வழிகாட்டி, உங்களின் வழிகாட்டி பெண்ணோவியம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
மரியாதை, திறமைக்கு மரியாதை. இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், லேடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜுவல்லரி பார்த்துருக்கோம், ட்ரெஸ் டிசைனிங் பார்த்துருக்கோம், சாரீஸ் டிசைனிங் பார்த்துருக்கோம். இப்படி அடங்காமல் பல விஷயங்கள் அதாவது வந்து அள்ளி கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்து திறமைக்கு மரியாதை இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லேடிஸை தாண்டி, லேடிஸ் விஷயங்களை தாண்டி வந்து இன்றைக்கி கிட்ஸ் ஐட்டம் அப்படின்னு இதை சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து பெண்கள் அப்படின்னாலே வந்து, அதுவும் வீட்டில் இருக்கிற பெண்கள் அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், வாங்கணும் அப்படிங்கிறத விட வந்து அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுத்து ஆசைப்படுற விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வந்து இதை வந்து எப்படி சொல்லலாம், கிட்ஸ் டேபிள் இருக்கு இல்லையா, அந்த கிட்ஸ் டேபிளில் வைக்கிற ஒரு டாலாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து புக் மார்க்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேக்கில் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற ஒரு நான் இதை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாலாவும் அதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ எப்படி வேணால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சிம்பிள். ஒரு 10 ரூபா கூட ஆகாது. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறம் வந்து அதை ஒட்டுறதுக்கு வந்து ஃபெவிகால் இல்லை கம் இல்லை க்ளூ, எந்த க்ளூ வேணால் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு பெயிண்ட், நமக்கு என்ன கலர் வேணுமோ, நீங்கள் என்ன கலர் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த பெயிண்ட் நமக்கு வேணும். அண்ட் ரிப்பன் இல்லை ஸ்டோன் இப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்பவே ஹாப்பி. இதுதான் நமக்கு தேவையான விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவே அழகான ஒரு டால். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்த தேவையான ஸ்டிக்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ மொத்தம் ஒரு 11 ஸ்டிக்ஸ் தான் நமக்கு தேவை. அதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரெத் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டிக்கை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த 3 ஸ்டிக்கை வந்து ஹைட் வைஸ், அதாவது லென்த் வைஸ் வந்து இந்த ஸ்டிக்கில் நம்ம ஒட்டிட்டோம். ஸோ ஒட்டிட்டு இது வந்து இப்போ நமக்கு என்ன அப்படின்னா வந்து இது ஒரு அவங்களோட அந்த ஃபேஸ் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இது வந்து கை கால் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஒட்டினது பார்த்திங்கன்னா அப்படி தான் ஒட்டியிருக்கோம். ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதை ஈஸியாக அப்படி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த ரிப்பனை நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து அதை கொஞ்சம் என்ன சொல்கிறது, டெக்கரேட்டிவாக நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், டெக்கரேட்டிவாக விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நாங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த உள்ளன்லலாம் வந்து நமக்கு பிளாக் கலர் கிடைக்கும், அதை நீங்கள் ஒட்டி, அதை நீங்கள் சின்னதாக வெட்டி ஒட்டினா கூட வந்து அந்த சுல்புலி டால் அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் சைடு பார்த்திங்கன்னா. அதாவது அந்த டால் எல்லாமே நார்மலாக இருக்கும், அதோட முடி மட்டும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த முடி தான் அழகு அந்த டாலுக்கு. ஸோ அது மாதிரி நம்ம இங்கே ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளாக் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு மூக்கு கிட்டத்தட்ட க்ளவுன் மாதிரி ஒரு ஃபீலில் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம்.
ஸோ வந்து இது ரொம்பவே பார்க்குறதுக்கு இந்த கலர்ஸ் வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் இது வந்து ரொம்ப பெருசாக நம்ம செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் ஏதாவது இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்டிக் இட் ஆன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம எழுதி வைக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து இது நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறேன் அப்படின்னு வேலைக்காரிக்கிட்ட நம்ம சொல்கிற வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, டைமில் அதவங்க எழுதி வச்சுட்டு போவாங்க, இல்லைனா ஸ்டிக் பண்ணிட்டு போவாங்க. ஸோ நம்ம அது மாதிரி கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, மேலே ஒரு கிளிப்பு நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இதுக்கு கீழே வந்து நம்ம ஏதாவது ஒரு இதே மாதிரி ஒரு இதை வச்சு நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா இது நிற்கும். ஸோ அந்த கிளிப் அங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை அங்கே ஒட்டிட்டு போகிற மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து டெக்கரேட்டிவான ஒரு விஷயமா இது இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து அகெயின் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், சேம் மாதிரி தான். அதை வந்து நம்ம இந்த கீழே பக்கமாக வந்து கால் கை மாதிரி கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து பீக் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெம் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கோம். ஸோ அகெயின் ஒரு 3 அண்ட் 1 2 3 4 5 6 7 ஸோ மொத்தம் ஒரு 10 குச்சி எடுத்துகிட்டு அதை அகெயின் பிரெத் வைஸ் மேலே கொடுத்துட்டு இது வந்து ஒரு முடி மாதிரி கண்ணு மாதிரி வச்சுக்கலாம். அண்டு கீழே பார்த்திங்கன்னா இது லென்த்துக்காக கொடுத்துருக்கோம். அண்ட் மேலே 2 ஒட்டியிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிள். அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த பொன்வண்டு சொல்லுவாங்களா, அந்த காம்பினேஷன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். பொன்வண்டு வேறு மாதிரி இருக்கும், பட் இது என்ன அப்படின்னா வந்து அந்த பொன்வண்டு காம்பினேஷனில் வந்து இப்போ பொன்வண்டுக்கே ஒரு மூஞ்சி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கலாம் அது மாதிரி. அந்த ஏதாவது கிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கு ரிலேட்டடான விஷயமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ வந்து நம்ம கிட்ஸ் கிட்ட போயிட்டு வந்து ஏதாவது ஒரு நியூவாக ஒரு கலர் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. அதே மாதிரி என்ன சொல்கிறது, சின்னதாக ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் போயிட்டு கிட்ஸ் கிட்ட வந்து அவங்களுக்கு தெரியாத விஷயம் கொடுத்தீங்க, அது பல ஆயிரமாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதோட அருமை அதோட அந்த அளவுக்கு அவங்க வளரல இன்னும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா கிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க சந்தோஷப்படுறது பொம்மைகளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம்.
இது பெண்களின் வழிகாட்டி, உங்களின் வழிகாட்டி பெண்ணோவியம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. உச்சம் தொட்ட பெண்கள். இன்னைக்கு உச்சம் தொட்ட பெண்களில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரச்சயமான, ரொம்ப தெரிஞ்ச சீதை அவர்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இவங்களை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. டெய்லி நம்ம வந்து வீட்டோட அந்த பூஜை அறையில் போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக இவங்களோட ஃபோட்டோ இருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே, இந்துக்களாகிய எல்லாருமே அவங்கள கும்பிட்டுட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் வந்து உச்சம் தொட்ட பெண்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சீதை அவர்களை பற்றி நம்ம பேசுகிறது வந்து என்ன சொல்கிறது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் வந்து அவங்கள பற்றி நம்ம வந்து இன்னொரு வாட்டி பேசும்போது ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இந்த செக்மெண்ட், இந்த பெண்ணோவியம், இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயந்தான். அதுலேயும் வந்து சீதை அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து சாதனையாளர், அதை தாண்டி வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் முக்கியமான ஒருத்தங்க, நம்ம கல்ச்சரில் முக்கியமான ஒருத்தங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கள பற்றி நம்ம பேசுகிறதே நமக்கு ஒரு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அப்படிப்பட்ட சீதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம உச்சம் தொட்ட பெண்களில் நம்ம பேச போகிறோம். சீதையை பற்றி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்து சமய இதிகாசம் முக்கியமான ஒரு விஷயம் ராமாயணம். ஸோ அந்த ராமாயணத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இவங்க. அதுலேயும் வந்து விஷ்ணுவோட அடுத்த அவதாரமாக ராமர் அவதரிச்சப்போ வந்து அவங்களோட மனைவி இவங்க அப்படின்னு அந்த இதிகாசம் சித்தரிக்குது. அதெல்லாம் தாண்டி வந்து மகாலட்சுமியோட இன்னொரு அவதாரம் சீதை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சீதைக்கு வந்து மற்ற பெயர்களும் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து இவங்க ஜனகரோட மகள் அப்படிங்கிறதுனால வந்து ஜானகி அப்படிங்கிற பெயரும், மிதிலை நாட்டு இளவரசி அப்படிங்கிறதுனால மைதிலி அப்படிங்கிற பெயரும், ஜனகருக்கு வைதேகா அப்படிங்கிற பெயர் இருந்ததால் இவங்களை வந்து வைதேகி அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் வந்து இதெல்லாம் எந்த அளவுக்கு மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பெரும்பாலும் இவங்களை வந்து சொன்ன உடனே தெரிஞ்சிக்கிற ஒரு பெயர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சீதை அல்லது சீதா. இந்த பெயரால் தான் இவங்க வந்து ரொம்பவே பிரபலமாக அறியப்படுறாங்க. சீதையை பொறுத்த வரைக்கும் வந்து சீதை ராமரை எப்படி கல்யாணம் பண்ணாங்க, இவங்க வந்து சின்ன வயசை எப்படி கழிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜனகருக்கு முதல்ல சீதை எப்படி கிடைச்சாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம இதிகாசம் ஒரு சில விஷயங்களை சொல்லுது. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா வந்து பூமியில் புதைக்கப்பட்ட ஒரு பெட்டியிலேருந்து சீதை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலேயே வந்து சீதைக்கு பார்த்திங்கன்னா பூமாதேவியோட மகள் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. அப்படி தான் அவங்க கருதப்படுறாங்க அப்படின்னு நம்ம இதிகாசம் சொல்லுது. இதெல்லாம் தாண்டி சீதை வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு கல்யாண வயதை அடையும் போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவங்க அப்பா முடிவெடுக்கிறாரு என்ன அப்படின்னா ஒரு சுயம்பரம் நடத்தி இவங்களுக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த சுயம்பரத்துக்கு ராமர் உட்பட விஷ்ணுவின் அவதாரமான ராமர் உட்பட மற்ற ராஜகுமாரர்கள் எல்லாமே வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே போட்டி அப்படின்னு எதை வச்சு அங்கே போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனகருக்கு வந்து சிவன் அவர்கள் வந்து ஒரு வில்லை கொடுக்குறாரு. ஸோ அந்த வில்லை நாணேற்றுபவர்களுக்கு தான் வந்து சீதையை மனம் முடித்து தருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து அது யாராலையுமே முடியல. ஆனால் ராமர் வந்து அந்த வில்லை எடுத்து நாணேற்றி அந்த நாணேற்றத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த வில்லே வந்து உடஞ்சிருது, பெரிய சத்தம் வந்து உடஞ்சிருது. ஸோ அப்புறமா தான் வந்து சீதை ராமரை கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க, அவருக்கு மனைவியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 14 வருடங்கள் ராமர் வந்து வனவாசம் போனார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவர் அப்படி போகும்போது அவரோட மனைவியான சீதையும் சரி, அதுக்கப்புறம் ஒரு தம்பியான லக்ஷ்மணனும் சரி, இவங்க 2 பேருமே அவரோட சேர்ந்து வனவாசத்துக்கு போயிருக்காங்க. அங்கே தான் இந்த கதையோட வில்லன், ஏன்னா இந்த காலத்தில் சொல்லணும் அப்படின்னா அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அந்த கதையோட முக்கியமான வில்லன் அதாவது ராவணன் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சீதையை கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போய் ராவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஊரில் இருக்கிற முக்கியமான ஊரில் அவரோட அந்த என்ன சொல்கிறது, அவரோட அந்த மாளிகையில் அசோகவனத்தில் வந்து அவங்கள தங்க வைக்கிறாங்க. அங்கே தங்க வச்சதுக்கப்புறம் ராமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெரிய ஒரு போர் நடத்தி அந்த போரில் வந்து வெற்றி பெற்று சீதையை காப்பாற்றுறாரு. அங்கேருந்து காப்பாற்றிட்டு வந்து ராமன் வந்து அவரோட ஊருக்கு மன்னர் ஆயிடுறாரு, சீதை அரசி ஆயிடுறாங்க.
ஆனால் அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற சில பேர் வந்து மாற்றான் மனைவியை வந்து வேற ஒருத்தர் கூட்டிகிட்டு போட்டுட்டு அவரை வந்து திருப்பி ராமர் கொண்டு வந்து வச்சுருக்காங்க, அது சரியில்லை, ஸோ சீதையை வந்து கடத்திட்டு போனதுக்கப்புறம் வந்து ராமர் கொண்டு வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராமர் வந்து வால்மீகி அப்படிங்கிறவரோட ஆசிரமத்துக்கு சீதையை அனுப்பிச்சிடுறாங்க, அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கும்போதே. ஸோ வால்மீகியோட ஆசிரமத்தில் தான் சீதைக்கு வந்து லவன் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசமாக இருந்தாங்க சீதை அப்படின்னு இதிகாசம் சொல்லுது. ஒரு நாள் வந்து அவங்க வந்து ஆற்றங்கரைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து வால்மீகி அவர்கள்கிட்ட அவர் நிஷ்டையில் இருந்தப்போ வந்து லவனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் நிஷ்டையில் இருந்ததால் வந்து ஆற்றங்கரைக்கு போனவங்களுக்கு ரொம்பவே ஒரு பயம், ஏன்னா குழந்தைய நம்ம வந்து அவர்கிட்ட விட்டுட்டோம், அந்த குழந்தை பத்திரமா இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு எப்பவுமே நம்ம அம்மாக்கள்லாம் அப்படி தான் நினைப்பாங்கள்ல. ஸோ சீதையும் ஒரு அம்மாவாக இருந்ததால் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு படப்படப்பாக இருந்ததால் வந்து ஆற்றங்கரைக்கு போனவங்க மறுபடியும் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. நிஷ்டையில் இருந்த வால்மீகி வந்து கண்ணெடுத்து திறந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த லவன் அங்கே இல்லை அப்படின்னு அவர் தெரிஞ்ச உடனே வந்து ஐயோ சீதை வந்து கேட்டால் ரொம்பவே வருத்தப்படுவாங்களே, அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பக்கத்தில் இருந்த ஒரு புல்லை எடுத்து வந்து லவனா அந்த குழந்தையாக மாற்றிட்டார். அவரோட மந்திரத்தெல்லாம் மாற்றிட்டு மறுபடியும் நிஷ்டைக்கு போயிட்டார். ஆற்றங்கரையிலேருந்து லவனோட வந்த சீதைக்கு அதே மாதிரி லவன் மாதிரியே ஒரு குழந்தை மறுபடியும் இருக்கிறத பார்த்து குழம்பி போயிட்டாங்க. இதில் நிஷ்டையில் இருந்த வால்மீகி எழுந்திருத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரோட தப்பப்போ தான் அவருக்கு புரிஞ்சிச்சு, ஐயோ நம்ம மறுபடியும் இப்படி ஒரு குழந்தைய நம்ம வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து 2 குழந்தையும் வந்து சீதை பார்த்திங்கன்னா ரொம்பவே பாசத்தோடையும் அன்போடையும் வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 குழந்தைகள் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து அவங்களோட அப்பாவான ராமர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்து சீதை வந்து அவங்கள ஏற்றுக்கோங்க அப்படின்னு வந்து பூமாதேவி கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கதறி அழுதப்புறம் வந்து பூமியை பிளந்து பூமாதேவி வந்து சீதையை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு இதிகாசம் சொல்லுது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்து அந்த காலத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் அந்த பாட்டிலாம் சொல்லுவாங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் வந்து சீதையை விட ஒரு கஷ்டம், எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா சீதை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ அதாவது வந்து சீதையும் ராமரும் வந்து தெய்வமாக இருந்தாலும் மனிதர்களாக வாழ்ந்திருக்காங்க, மனிதர்களாக வந்து பல விஷயங்களை சந்திச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து சீதை பட்ட கஷ்டத்தை யாருமே பட முடியாது. அண்ட் சீதை அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ப்ரூவ் பண்ணி அவங்கள தன்னை நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா சீதை நிச்சயமாக ஒரு சாதனையாளர் தான். சாதனைகள் பல செய்வோம், நாமும் பல புரிவோம். இது பெண்ணோவியம். பெண் என்றாலே 1000 அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா?